வெல்கம் டு திஸ்யாஸ் கிச்சன். திஸ்யாஸ் கிச்சனில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அந்த ரெசிபி எதில் செய்ய போகிறோம்னாக்கா மரவள்ளி கிழங்கு வச்சு தான் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3/4 கிலோ அளவு மரவள்ளி கிழங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு அகலமான பாத்திரம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மரவள்ளி கிழங்குக்கு தேவையான அளவு உங்களுக்கு தேங்காய் அதிகமாக பிடிக்கினாக்கா 2 மூடி தேங்காய் கூட போட்டுக்குங்க. நான் ஒரு பெரிய மூடியாக ஒரு மூடி தேங்காய் எடுத்து நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் தேங்காய் கொஞ்சம் மிச்சமாக சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம முன்னே சாப்பிடக்கூட ருசி நல்லா தேங்காயோட ருசியும் கிழங்கோட ருசியும் சூப்பராக இருக்கும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரு 5 ஏலக்காவை நல்லா இடித்து சேர்த்துக்கிறேன். அதை அப்படியே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பவுடராக சேர்க்க விருப்பம்னாக்க பவுடராக கூட சேர்த்துக்கங்க. பவுடராக சேர்த்தா எனக்கு ஹெவியாக ஸ்மெல் வர மாதிரி இருக்கும், அதனால் நான் சேர்க்க மாட்டேன். இப்போது ஏலக்காய் சேர்த்ததுக்கப்புறம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் மொத்தமாக ஒரு 3 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10லேருந்து 15 முந்திரி எடுத்து சேர்த்துக்கிறேன். கடிச்சு சாப்பிடக்குள்ள சூப்பராக இருக்கும். இதே போல் கிழங்குக்கு ஒரு 250 கிராம் 1/4 கிலோ அளவு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லைனாக்கா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்க. நாட்டு சர்க்கரை பிடிக்கும்னா கருப்படி சேர்த்துக்குங்க. எது சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். பச்சரிசி எதுக்கு சேர்க்குறோன்னாக்கா வேக வச்சு எடுத்து நம்ம ஒரு பீஸ் போட்டு சாப்பிடக்குள்ள நல்லா கேக் ஃபீல் கொடுக்கும். நல்லா உதிரியாக நம்ம கிழங்குல தான் செஞ்சுன்ற மாதிரியே இருக்காது. அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்கு இது நம்ம இந்த மாதிரி மெத்தடில் செய்யாமல் நார்மலாக வச்சு கொடுத்தோன்னாக்கா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. ஒரு மாதிரி அடை மாதிரி இருக்கும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நெய் சேர்க்கக்குள்ள அந்த பேன்லேயும் ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள், நான் ஒரு கேக் பேன் எடுத்து அதில் நெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்தால் கூட அதை சேர்த்துக்குங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச கிழங்க இது மொத்தமாக நல்லா ப்ரெஸ் பண்ண மாதிரி. உங்கள்கிட்ட பெரிய பேனாக இருந்தால் பெரிய பேனாக எடுத்துருக்கேன். என்கிட்ட குட்டியாக தான் இருக்குது. இன்னும் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும், அவ்வளோதான். பெரிய பேனாக இருந்துச்சுனாக்கா அது ஸ்பேஸ் ஜாஸ்தி இருக்கும், வேகிறதும் கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம எடுத்துடலாம். குட்டி பேனாக இருக்கிறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அவ்வளோதான், நம்ம ரெடி பண்ணி வச்ச கிழங்க பேனில் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ இதில் டெக்கரேஷனுக்காக மேலே கொஞ்சமாக நான் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காவையும் முந்திரியும் நெய்யில் வறுத்து சேர்த்திங்கன்னா வாசனையும் சரி டேஸ்ட்டும் சரி சூப்பராக இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே கடைசியாக கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். ஃபுல்லாக எம்டியாக ஒயிட் கலரில் இல்லாமல் நம்ம பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அது ஃபுல்லாக கலர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் காட்டுறேன் பாருங்கள், அதுக்காக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கடைசியாக இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக. அவ்வளோதான், எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வைக்கிறதுக்கு இட்லி தட்டு அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நல்லா சூடாக இருக்கக்குள்ள நம்ம ரெடி பண்ண கிழங்கு இதில் வச்சுக்கலாம். இது இப்படியே ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இப்படி இருக்குது. இப்போ நம்ம லைட்டாக குத்தி பார்க்கலாம். பார்க்கக்குள்ள கரண்டியில் உள்ள கிழங்கு வேகாமல் இருந்துச்சுன்னா பாருங்கள், இல்லை உள்ளே இன்னும் வேகலை. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், அந்த வெள்ளையாக தெரியுது இல்லைங்களா, அது தெரியக்கூடாது. எப்படி இதை வேகிறதுக்கு 1/2 மணி நேரம் எடுத்துக்கும். ஏன்னாக்கா நம்ம பேனில் கிழங்கு அதிகமான அளவில் வச்சுருக்கோம், அதனால் வேகிறதுக்கு லேட் ஆகும். இது இப்படியே மறுபடியும் நம்ம மூடி போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆகிட்டு நான் அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஓரளவுக்கு ஆறி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துகிட்டு சைட்லலாம் லைட்டாக கத்தியால் எடுத்து விட்ட மாதிரி நான் உங்களுக்கு இதுலேயே பீஸ் போட்டு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் பட்டர் ஷீட் மட்டும் போட்டிங்கன்னா அழகாக கட் பண்ணி எடுக்க அழகாக வரும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் கத்தியால் அப்படியே பீஸ் போட்டு காட்டுறேன். நீங்கள் பீஸ் போட்டு எடுக்கக்குள்ளே அப்படியே கேக்கு மாதிரியே வருங்க. டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு இது கிழங்குல செஞ்சிங்கன்ற மாதிரியே தெரிய ஸ்மெல்லே அப்படியே கேக் ஸ்மெல் இருக்கும். பாருங்கள், சூடாக இருக்குது நல்லா. இது நடுவில் வேகாமல் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இந்த மாவுலாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா,
நான் எப்போவுமே எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் எடுப்பேன். சூப்பராக வந்திருக்கு. மேலே நாட்டு சக்கரை போட்டிருக்கிறதுனால மேலே ஒரு கலரும் உள்ளே ஒரு கலரும் இருக்குது. அதனால் வேகாமல் இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க. பாருங்க, ஐயோ சாரி. இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட கிழங்கு கேக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். என்னால் சூடு தாங்க முடியல, அதனால் கையில் ரொம்ப நேரம் பிடிக்க முடியல. உள்ளே வெள்ளையாக இருக்கிறதுனால வேகாமல் இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க. நம்ம மேலே நாட்டு சக்கரை போட்டிருக்கிறதுனால கீழே இருக்கிற கலர் வெள்ளையாக தெரியுது. ஆனால் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா, இதோட கிழங்கு வாங்குனீங்கன்னா இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. அந்தளவுக்கு இதோட டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.